ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? காலையில் 3:30 மணி ஆயிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து சுடுதண்ணி கொஞ்சம் அடுப்பு மேலே வச்சுட்டு அப்பா வந்து வெளியில் நிற்கிறாங்க. அதனால் நான் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டேன். சுடுதண்ணி வச்சு இந்த மாதிரி பாத்திரத்தில் கொடுத்துட்டேன். அப்பா வந்து எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ கோயிலுக்கு கிளம்புறாங்க. 4 மணி ஆக போகுது, இன்னும் 4 மணி ஆகலை. கோயிலுக்கு கிளம்பும்போது 4 மணி ஆகவே 10 நிமிஷம் இருந்தது. அப்போ கிளம்புன அப்புறமா நான் வந்து கதவெல்லாம் சாத்திட்டு உள்ளே வந்துட்டு பசங்க வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள எழுப்பலான்னு பார்த்தேன். எழுப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டே இருந்தாங்க. சரி, பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், இன்னும் 4 மணி ஆகலை, கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து திடீர்னு சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. அதை மறந்துட்டாங்கனால என்னை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. நான் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுட்டேன். ஏன்னா நான் வந்து குளிக்கலை, அதனால் அப்பா கையில் வந்து கொடுக்கல, கீழே வச்சுட்டேன். அப்பா வந்து எடுத்து சாமி பேக்கில் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புன அப்புறமா நான் வெளியில் வந்து கதவை சாத்திட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து கதவை வந்து க்ளோஸ் பண்ணிப்பேன். ஏன்னா காலையில் நேரம் இன்னும் பகல் ஆகலை, இருட்டாக இருக்கனால கதவு வந்து சாத்தி வைப்பேன். மோஸ்ட்லி வீட்டில் வந்து எப்போவுமே கதவு சாத்தி தான் வைப்பேன். வெளி சைடில் கதவு வந்து திறந்து வைக்க எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் எப்போவுமே முன்னாடி வந்து சாத்தி தான் வைப்பேன். கேட்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு முன்னாடி கதவை டாப்பால் போட்டுருவேன். யாராச்சும் வந்து கட்டினாங்க தான் திறப்பேன். அதுக்கப்புறம் பெட்டெலாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து மஹுலா ஸ்ராத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன். காலையிலேயே வீடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி சின்ன சின்ன கோலங்கள் வந்து வாசப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்களும் எந்திரிச்சிட்டாங்க. ஃபோன் பிடிச்சிட்டு வீடியோ ஒன்று எடுக்க சொன்னேன். ஜஸ்ட்டு வந்து லைட்டாக இவர் ஃபோனை பிடிச்சி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மாமியார் வந்து கோயிலாண்டேருந்து பூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க கிளம்புன அப்புறமா நான் உட்காந்து பூவெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் பசங்களை வந்து நடுவில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தலையில் எண்ணெய் வச்சு சீவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா சனிக்கிழமைன்றதுனால இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது. அவங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நான் பூவெல்லாம் கட்டி முடித்த அப்புறமா வீட்டு எதிரிலே தான் ஸ்கூலு. பூவை எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலாண்ட கொடுத்துட்டு வர சொல்லிட்டு பையனை வந்து கூப்பிட்டேன். அவன் வந்து ஸ்கூலில் சொல்லிட்டு வந்தான். வந்துட்டு பூ கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வந்து ஒரு ஐடி கார்டு ரெடி பண்ணுறதுக்காக ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோ எடுக்க தான் வீட்டுக்கு வந்தார். சரி, நான் அப்படியே போயிட்டு கொடுத்துட்டு வந்துருப்போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வந்து வரலைனால லேட் ஆகும், அதனால் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொன்னேன். சரின்னு குழந்தை வந்து பூ எடுத்துகிட்டு போயிட்டு அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு வந்தான். அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாமி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு அந்த பக்கம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியானா செம்ம மழை. எல்லா பக்கமும் ஈரமாகி கோலம் போட்ட வரைக்கும் இந்த மாதிரி சாரல் அடித்து மழை நனையிற மாதிரி ஆகிடுச்சு. சரி, நான் கிளம்பலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். மழை நிற்கவே இல்லை, ஹெவியாக பேஞ்சிக்கிட்டே இருந்தது. சரி, கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு புக்கு வந்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மாமியார் வந்தாங்க. குளிச்சுட்டு அவங்களும் வந்து கூப்பிட்டாங்க, அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி. நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே நல்லா மழை வந்துட்டு இருந்ததுனால நான் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. சீக்கிரமாக வேலை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போன அப்புறமா கொஞ்சம் நேரம் புக்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு மழை விட்ட அப்புறமா ஸ்கூலில் வந்து பசங்களுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டேன். இந்த மாதிரி நான் அந்த பக்கம் வீட்டுக்கு போகிறேன், தேட வேண்டாம், அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் வந்து ஒரு பையன் இருந்தான். இவன் வந்து எங்கள் சொந்தக்கார பையன்தான். எனக்கு கொஞ்சம் அந்த பக்கம் விட்டுட்டு வரியா அப்படின்னு கேட்டால், சரி வாங்க, எந்த பக்கம், இந்த வீடுக்கா அந்த வீட்டுக்கான்னு கேட்டான். இங்கே தான் அப்படின்னு சொன்னோடனே கூட்டிகிட்டு அவன் முன்னாடி போயிட்டே இருந்தான். நான் பின்னாடி போயிட்டு அப்பா வந்து கோயிலாண்டு இருந்தாங்க. இங்கே தான் வந்து அப்பா கோயிலில் பூஜை பண்ணுவாங்க. மாருத்ராயணி அம்மன் கோயில், அதுக்கப்புறம் இந்த பக்கம் சிவபெருமான் கோயில், 2 கோயிலும் பக்கத்தில் இருக்குது. அப்பா வந்து காலையில் தினமும் இங்கே தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. அந்த பையன் வந்து வழியில் வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு அவன் வந்து கிளம்பிட்டான். நான் வந்து இங்கேருந்து ரோட்லேருந்து வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா அவன் அந்த பக்கம் இன்னொரு வீடுன்றது எங்கள் மாமனாரோட பழைய வீடு, அதோட அவங்களோட சின்ன வயசுலேருந்து இருந்த வீடு. அங்கே வந்து 4 ஃபேமிலியும் ஒன்றா சேர்ந்து சமைக்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து எங்கள் மாமனாரோட பெரிய மருமக, நான் சின்ன மருமக, நாங்கள் தான் வந்து சமைக்கணும். நாங்கள் சமைச்சு இங்கே வந்து அப்பா வந்து அந்த என்ன பூஜை மாதிரி பண்ணுவாங்களோ அதை வந்து செய்வாங்க. இந்த மாதிரி நாள்லெல்லாம் மோஸ்ட்லி 2 பேர் தான் சேர்த்து சமைப்போம்.
ஏன்னா வேலை ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் என்னை காலையிலேயே வர சொல்லிவிடுவாங்க. நான் இன்னும் காலையிலேருந்து எதுவும் சாப்பிட்டுட்டு வரக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்ராத்தம்னா என்னென்னா தேவசம்னு சொல்லுவாங்கங்க. இந்த தேவசம் ஒரு ஊரில் எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. என்னென்னா எங்கள் மாமனாரோட அம்மா வீட்டுக்கு, அதாவது மாமனாரோட ஆயா வீடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வீட்டுக்கு எங்கள் மாமனார் வந்து தேவசம் கொடுக்குறது. அதுக்கப்புறம் இந்த நாளில் எல்லார் வீட்லேயும் அவங்களோட பெரிய பசங்க வந்து இதை கொடுக்கணும். எங்கள் மாமனார் வந்து பெரியவங்களை விட இன்னொரு சின்னவங்க, பெரியவங்க வந்து இறந்துட்டாங்க. எங்கள் மாமனார் தான் அவங்க வீட்டுக்கு வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கணக்கில் எல்லாரும் செய்வாங்க. இந்த நாளில் வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி விலாகில் நான் சொல்லியிருப்பேன். இன்னொரு பக்கத்து ஊர்லேருந்து அப்பா காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்ராத்தம்னு சொல்லி. அப்போ வந்து அவங்க ஊரில் அந்த மாதிரி செஞ்சிட்ருந்தாங்க. எல்லா ஊருக்கும் ஒரு நாள் வந்து வச்சு செய்வாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் செய்கிறதுனால நான் இந்த பக்கம் வந்துட்டேன் சமைக்கிறதுக்கு. எல்லா வேலையும் வந்து மோஸ்ட்லி நிறைய இருக்கும். குத்தி வந்து காலையிலேருந்து ஃபோன் மேலே ஃபோனு. எங்கள் மாமியாரும் சீக்கிரம் வான்னு திருப்பி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரின்னு சீக்கிரமாக வந்துட்டேன். வந்த உடனே வேலையை ஆரம்பித்தாச்சு. காய்கறி கட் பண்ணணும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் மேரேஜ் ஆன அப்புறம் சென்னையிலேருந்து எப்போ வந்தோமோ அப்போ வந்து இந்த வீட்டில் தான் இருந்தோம். இந்த வீட்டில் இருந்துட்டு தான் அந்த வீடு வந்து கட்டணும். நான் இந்த வீடு வந்து சுற்றி காட்டுறேன். நிறைய வந்து விஷயங்களுக்கு உங்களுக்கு நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நிறைய பதில் இன்றைக்கி கிடைக்கும். நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். அதுக்கப்புறம் காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் வந்து சின்னதாக ஃபஸ்ட்டு வந்து பிண்டம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அதில் வந்து வாழை இலை வச்சு அதில் பச்சரிசி, பால், நெய், தேன் இதெல்லாம் வச்சு செய்வாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பச்சை காய்கறிகளை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு தட்டில் வச்சு அதில் பருப்பு எல்லாம் வந்து வச்சுட்டு அது ஒரு காலையில் வந்து பண்ணுவாங்க. காலையில் முடிச்சுட்டு அந்த பிண்டம் தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணிவிட்டு அவங்க கிளம்பும்போது அப்புறமா வந்து மறுபடியும் வீட்டில் சமைச்சு பச்சரிசி சாதம், டால்மா, பாயாசம், ஊறுகாய் இதெல்லாம் செஞ்சு இன்னொரு தடவை அதே மாதிரி பிண்டம் போட்டு அப்பா வந்து அதை வந்து தண்ணி தெளிச்சுட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி ஊதுவத்தி கொளுத்தி விளக்கேற்றுவாங்க. அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி செய்யணும். இப்போ ஃபஸ்ட்டு காலையில் எல்லோரும் சாப்பிடல. ஃபஸ்ட்டு அந்த பிண்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து வீட்டில் சமைக்கணும். வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு என்ன சமைப்பாங்க தினமும் காலையிலனா இந்த பட்டாணி குழம்பு தான். பட்டாணியை நைட்டில் ஊற வச்சு காலையில் வேக வச்சு இந்த மாதிரி ஒரு தட்டில் ஊற்றி வெந்த அப்புறமா தோல் வந்து இப்படி ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இப்படி வந்து தோல் வந்து தனியாக அந்த பட்டாணியிலேருந்து வெளியே எடுக்கணும். எங்கள் மாமனாருக்கு வந்து இந்த பட்டாணி குழம்பு, எங்கள் மாமியார் 2 பேருக்கு மட்டும்தான். மீதி பேர்லாம் டீ, அவல் இந்த மாதிரி சாப்பிட்டுப்பாங்க. எங்கள் மாமனார் சாப்பிட்றாங்கன்னா எங்கள் மாமியாரும் சேர்த்து 2 பேருக்கும் இந்த குழம்பு வந்து செஞ்சுவாங்க. நான் இந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது தினமும் காலையில் இது வந்து என்னோடய டியூட்டி. இந்த பக்கம் வீட்டில் நான் இருக்கும்போது இதெல்லாம் என்னோடய டியூட்டின்னு நான் சொல்கிறேன். அப்புறமா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கரெக்டாக எல்லா வேலையும் செஞ்சேனா இல்லை ஏதாவது வந்து கரெக்டாக செய்யலையா அப்படின்னு சொல்லி. அதோட இன்னொரு கேள்வியும் கேட்குறேன், அதுக்கும் பதில் சொல்லுங்கள் அப்புறமா. இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த பட்டாணி குழம்புல இருந்து இப்படி இந்த தோலெல்லாம் கொஞ்சமாக எல்லா பட்டாணிலேருந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பட்டாணி வெளியிலேருந்து தோல் வெளியில் வந்துடும். அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் இப்படி எடுத்துட்டு மறுபடியும் அப்புறமா வந்து குழம்பு செய்யணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பட்டாணியை வச்சு குழம்பு செய்யணும். தோல் எடுத்துகிட்டு இருக்கும்போதே பையன் வந்துட்டான். சின்னவர் வந்து இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி வந்து ஸ்ராத்தம், அதனால தான் இந்த பக்கம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எத்தனை மணி வரைக்கும் இங்கேயே இருப்பீங்க அப்படின்னு கேட்டால், நான் இன்றைக்கி 4 மணிக்கு மேலேயே ஆகிடும்ப்பா, நீ இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொல்லிவிட்டு அவனை சரி ஸ்கூலுக்கு அவன் கிளம்புன அப்புறமா நான் வந்து இங்கே அப்பா வந்து அந்த பிண்டம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணும்போது அந்த அரிசி அந்த அங்கே என்னெல்லாம் போட்டு அந்த தேவசம் வந்து பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு குளத்துல தான் போடணும், வேறு எங்கேயும் போடக்கூடாதனால அது எல்லாத்தையும் அப்பா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பிண்டம் போட்டு முடிச்சிட்டாங்க. 5 இலை வச்சு 5 இலையிலையும் கொஞ்சம் காய்கறி, பச்சரிசி, பருப்பெல்லாம் வச்சு அதெல்லாம் எடுத்து இப்போ அந்த பிண்டம் போட்டு முடித்த அப்புறமா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்பா வந்து அங்கே
குளத்துல போடணும். அதனால் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லோரும் வந்து அவங்க பிண்டம் போடும்போது அவங்க மந்திரம் படித்தாங்க பிராமன். அவங்களுக்கு வந்து காலில் விழுந்து எல்லாம் கும்பிட்டு அப்புறமா அவங்க வந்து பச்சரிசி அந்த எள்ளெல்லாம் வந்து நமக்கு அந்த முந்தானையில் கொடுப்பாங்க. நம்ம கீழே உக்காந்துட்டு முந்தானியை காட்டினா அதில் வந்து கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்னொரு வீட்டுக்குள்ளே இன்னொரு இடத்துல அதை வச்சு அங்கே வந்து அப்பாவோட முன்னோர்கள் இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லோரும் வந்து காலையில் டிஃபன் சாப்பிட ஆரம்பித்தோம். அப்பா வந்து யாரோ ஒருத்தருக்கு பசங்களை கடைக்கு அனுப்பி கொஞ்சம் புடவை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அவங்க ராமன் வந்திருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பட்டாணி குழம்பும் கொஞ்சம் ஒரு அவல் ப்ளஸ் தேங்காய் துருவல் இது வந்து அப்பாவுக்கு சாப்பிட கொடுத்தாங்க. சாப்பிட கொடுக்குறதுக்கு அப்பாவுக்கு இதான் கொடுப்பாங்க. அவல் பொரியல் ப்ளஸ் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல், அதோட கூட அந்த பட்டாணி குழம்பு வந்து இப்போ செஞ்சாங்க இல்லையா, அந்த பட்டாணி குழம்ப நல்லா ஒரு பெரிய கிண்ணத்தில் வந்து ஒரு தட்டு மாதிரி இருக்கும், அதில் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பையன் வந்திருந்தான், அவனுக்கு கொஞ்சம் பட்டாணி குழம்பு கொடுத்தாங்க. அது நல்லா காரமாக இருக்கு. என் பையன் சாப்பிடல. எனக்கு டீ, அதுக்கப்புறம் அவல் தேங்காய் துருவல் வச்சு நான் ஓரக்குத்தியை சாப்பிட்டோம். இவங்க தான் என்னோடய ஓரக்குத்தி. இந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது இந்த காலையில் பட்டாணி குழம்பு செய்கிறது, அவல் வறுக்கிறது, அந்த தேங்காய் துருவுறது இதெல்லாம் என்னோடய வேலை தான். ஃபஸ்ட்டு வந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்சு வீடு வாசல்லாம் பெருக்கிறது, எல்லாம் பெருக்கி முடித்த அப்புறமா நான் முன்னாடி பெருக்கினா அவங்க பின்னாடி பெருக்கிறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவுறது என்னோடய வேலை. எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 2 பேரும் குளிச்சுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. அதனால் வீட்டுக்கு வந்தோடனே பூசணிக்காயை பார்த்துட்டான். அதுலேருந்து உக்காந்துட்டு ஒரு விதையாக எடுத்து இந்த மாதிரி ஒரு இலையில வச்சுட்டு இருந்தான். அது ஒன்றா வச்சா சரியாக காயாதுன்னு சொல்லி இலையில தனித்தனியாக எடுத்து வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சேன். எதுக்குன்னா நல்லா காஞ்ச அப்புறமா அது உரித்து சாப்பிட்ணுமா. ஓரக்குத்தி வந்து சிரிச்சுட்டே இருந்தாங்க. பாரு அப்படியே வச்சா காயாதுன்னு தெரிஞ்சுட்டு தனித்தனியாக வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி ஆமான்னு சொல்லி அவன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருந்தான் ஆல்ரெடி. நான் போயிட்டு பேக்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வான்னு சொல்லி வீட்டு சாவி கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் கிளம்பிட்டான். நான் வந்து இப்போ மதியம் சமைக்கிறதுக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா போயிட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. டீ எல்லாம் குடித்தாங்க. அந்த பாத்திரத்தெல்லாம் நான் கழுவி கொண்டு வந்துட்டேன். எங்கள் மூத்தார் சாப்பிட்ற அந்த பாத்திரம் மட்டும் தனியாக வச்சுருவாங்க. அதை வந்து எங்கள் ஓரக்குத்தி வந்து கழுவிடுவாங்க. நான் வந்து இப்போ அப்பா, அம்மா, நான் இவங்க சாப்பிட்டது எல்லாத்தையும் வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு வந்தேன். இப்போ வீடு சுற்றி காட்டுறவாங்க. வீட்டிலேருந்து உள்ளுக்குள்ளே வந்தவுடனே இந்த பக்கம் தான் அந்த மண் வீடு இருக்கும். இந்த மண் வீட்டில் தான் சமைக்கிற இடம். ஃபுல்லாக வந்து அந்த பக்கம் லாஸ்ட் வரைக்கும் நல்லா தான் இருந்ததுங்க, ஒரு ரூம் மாதிரி. அதை வந்து இவங்க மாடு விற்கிறதுக்காக ஃபுல்லாக பாதியை வந்து கொஞ்சம் இதுவாக பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் சமைக்கிற ரூமு. இந்த வீடு தான் ஆக்சுவலி நாங்கள் சென்னையிலேருந்து வரத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. இது வந்து இவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹஸ்பண்டு, எங்கள் மூத்தார், அப்பா இவங்கெல்லாம் சேர்ந்து கட்டின வீடு. இந்த பக்கம் ஒரு ரூமு. இந்த ரூமில் வந்து இந்த மாதிரி புயல் வந்த டைமில் மேலே உடஞ்சி பத்தியா ஃபானி புயல்ஸ் தெரியும் இல்லையா, அந்த டைமில் உடஞ்சதுனால மேலே வந்து ரீஒர்க் நடந்தது. இந்த வீடு வந்து நாங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா அப்புறம் நாங்கள் இந்த ரூமில் தான் இருந்தோம். இந்த ஒரு ரூமில் வந்து எங்களுக்கு எல்லாமே பேக், நாங்கள் கொண்டு வந்த பேக், நாங்கள் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரூம் தான். அதுக்கப்புறம் இந்த வீடு வந்து நாங்கள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சென்னையில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக காசு அனுப்பி இந்த வீடு கட்ட சொல்லியிருந்தோம். அவங்க இந்த வீடு கட்டி இவ்வளோ தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கட்டலை. அவ்வளோவே நின்றுடுச்சு. மறுபடியும் நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் கட்டுறதுக்கு, காசு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணால் கூட அவங்க வந்து அந்தளவுக்கு கேர் எடுத்து பண்ணல. ஏன்னா நாங்கள் சென்னையில் தானே இருக்கோம், அதனால் வந்து கண்டுக்கல. அவங்க சரி மூத்தாருக்கு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்முனே இருந்துட்டோம். எப்போ வந்து இந்த ஃபானி புயல் வந்துச்சோ அப்போ வந்து இந்த வீடு மொத்தமாக உடஞ்சி போச்சு. அந்த வருஷம் வந்து நாங்கள் ஊர் திருவிழாவுக்கு வந்துட்டு
என்ன ஆச்சுன்னா அந்த வருஷத்தில் வரும்போது அந்த வீடை வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். அமௌண்ட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆச்சுங்க, இந்த பக்கம் வந்து இந்த வீடு வந்து ஃபுல்லாக உடஞ்சிச்சு. இப்போ எங்கள் ஓரக்குத்தியும் அப்பா அம்மாலாம் அப்போ இந்த வீட்டில் தானே இருந்தாங்க. மேலே வந்து அந்த சீட்டு மொத்தமாக விழுந்து இந்த வீடு ஃபுல்லாகவே உடஞ்சி போச்சு. ப்ளஸ் வந்து இந்த சமைக்கிற ரூமு, இந்த வீடு எல்லாமே காலி. அதுக்கப்புறமா எங்கேருந்து நம்ம அந்த வீடு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மூத்தார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் தான் இருப்பாங்க, நிலத்து வேலை மட்டும் பண்ணுவாங்க. நெல் ரெடி பண்ணுறது, ப்ளஸ் வந்து அதை விற்றுட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் நெல் வைக்கிறது, வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நெல் அதை மட்டும் ரெடி பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து மாடு வச்சுருக்காங்க அவங்க பர்சனல் செலவுக்கு. அதனால் வந்து நம்ம காசு இதுக்காக அவங்கள கேட்க முடியாது. நம்மளே தான் ரெடி பண்ணி கட்டணும்னு சொல்லிட்டு அந்த இதிலே தான் காசு வந்து அந்த டைமில் ரெடி பண்ணி கொண்டு வந்தோம். இந்த வீடு இப்போ அவங்க இருக்கிற வீடு சுத்தமாக உடஞ்சி போச்சு. அந்த ஃபானி டைமில் உடஞ்சி ஃபுல்லாக வந்து அந்த மேலே அப்படியே மரம் வந்து 2 மரம் விழுந்துட்டு சுத்தமாக வீடே இல்லை ஃபானி டைமில். அப்போ நாங்கள் சென்னையில் தான் இருந்தோம். இப்போ நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிடுவோம். ஆனால் இவங்க எப்படி இருப்பாங்க, மழையில் இப்போ உடஞ்சி போச்சு. கவர்மெண்ட்டு காசு வந்து கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு ஒரு 6 மாதம் மேலேயே ஆகிடும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் அந்த வீடு கட்டுறதுக்கு வச்சுருந்த அந்த காசை எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டோம். இந்த வீடு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க, நம்ம வந்து அப்புறமா வந்து அந்த வீடை நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் சென்னையில் தானே இருக்கோம், பரவாயில்லன்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து அந்த டைமில் நாங்கள் வந்து அப்போ ஃபோனி டைம்னால ரோடு ஃபுல்லாக வந்து பிளாக்குங்க. நம்ம கிட்டத்தட்ட 2 நாள் புவனேஸ்வரில் வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்துகிட்டு நாங்கள் ட்ரெயின்லேருந்து இறங்கினப்ப பஸ்ஸு ட்ரெயின் எதுவுமே வந்து ஓடல. அதனால் வரும்போதே 10 ஹவர்ஸ் வந்து லேட்டு. அங்கேருந்து வண்டியில் எல்லாமே உடஞ்சிருந்ததுனால புவனேஸ்வரில் ஒரு ஹோட்டல் எடுத்துகிட்டு அங்கே நான், ஹஸ்பண்டு, பசங்க, என் அம்மா எல்லோரும் அங்கே தான் இருந்தோம். அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் கார் வச்சு வந்தோம். பாதி வழி தான் வந்தது. ஏன்னா மரம் எல்லாம் ஃபுல்லாக பிளாக் ஆகிருந்ததுனால மறுபடியும் அங்கேருந்து நின்று இன்னொரு வண்டி வச்சு அங்கேருந்து ஊருக்குள்ளே வரதுக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. இங்கேயே நிறைய காசு செலவாயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்தால் நம்ம இப்போ பழைய வீடு எங்கள் மாமனார் இப்போ இருக்கிறாங்களே அவங்களோட காலத்து வீடு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு வந்து எல்லோரும் போயிருந்தாங்க. இந்த வீடு வந்து ஃபுல்லாகவே இல்லை. அதனால் அந்த பக்கம் வீட்டுக்கு போயிருந்ததுனால அங்கே மொத்தமாக எவ்வளோ ஃபேமிலி, 2 ஃபேமிலி இன்னும் இருக்காங்க. எங்கள் மாமனாரோட பெரிய அண்ணாவோட ஃபேமிலி ப்ளஸ் சின்னவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் சேர்த்து அந்த டைமில் கேர் பண்ணுறது கொஞ்சம் வந்து நமக்கு இதுவாக இருக்கும். ஏன்னா நிறைய அமௌண்ட்டு அந்த டைமில் நம்ம தெரியும், பால் பாக்கெட்லாம் 100 ரூபாய்க்கு கூட விற்றுருந்தாங்க நம்ம பர்த்தா புயல் வரும்போது சென்னையில். அந்த மாதிரி ஒரு டைமிங்கே இருந்ததுன்னு சொல்லலாங்க. எல்லா பொருளும் ரேட்டு ப்ளஸ் இந்த உடஞ்ச வீடுக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து ஒரு நார்மல் டைமில் 50,000 ஆகுதுன்னா மற்ற டைமில் எவ்வளோ காசு அந்த டைமில் நீங்கள் நினச்சி பாருங்கள் இவ்வளோ காசாக இருக்கும்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து அந்த டைமில் காசு கொடுத்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் சென்னையில் இருந்ததுனால ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து வச்சுருந்தோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி இங்கே கொடுத்துட்டு நம்ம இந்த வீடு ரெடி பண்ணலைன்னா பரவாயில்ல. ஏன்னா நம்ம அப்போவே வந்து பிளான் பண்ணியிருந்தோம், இன்னும் 1 வருஷம் கழித்து நம்ம வந்து ஒடிஷாவுக்கு வந்துடுவோம், வீடெல்லாம் கட்டணும், பசங்க வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி இந்த வீடு கட்டலைன்னா பரவாயில்ல, நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட காசு கொடுத்துட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு கிளம்பிட்டோம். 1 மாதம் கழித்து 1 மாதம் வரைக்கும் கரண்ட் இல்லை, நெட்வொர்க் வந்து 1 வாரம் வரைக்கும் இல்லை. ஏன்னா எல்லாமே உடஞ்சிருந்தது. அந்த டைமில் வந்து நான் அந்த புயல் வந்த அப்போ ஃபோனில் இருந்த அந்த சார்ஜ் கொஞ்சமாக வச்சு தான் இந்த விலாக் வந்து அந்த டைமில் ஒன்று பண்ணியிருந்தேன். லைவாக வந்து காமிச்சிருந்தேன் உடஞ்சதெல்லாம். நீங்கள் ஓல்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து மரம் விழுந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்புன அப்புறமா இந்த வீடு வந்து அப்படியே நின்றுடுச்சு. 1 இயர் கழித்து நாங்கள் வரும்போது அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு எப்படி யாரும் கட்ட வேண்டிய அந்த இது இல்லை. யார் கட்டுவாங்க? ஏன்னா மூத்தார் வந்து அந்தளவுக்கு அவங்க வேலையை அவங்க பார்க்குறதே கரெக்டு. நாங்கள் வந்து அங்கே இருந்து சேர்த்து ஏதாவது கொஞ்சம் கொண்டு வந்தால் தான் ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண முடியும், அந்த பிளானில் இருந்தோம். வந்து பார்த்தா இந்த வீடு வந்து சுத்தமாக ரெடி ஆகலை. ஆக்சுவலி வேறு விஷயங்களுக்காகவும் ஹஸ்பண்ட் வந்து கொடுப்பாங்க காசு, அதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீடு கட்டிக்கலாம், மரம்லாம் இருந்தது அதெல்லாம் வச்சு. ஆனால் எதுவும் நடக்கலை. நம்ம பார்த்தோம் இது வந்து நடக்காது, நம்ம தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டைமில் வந்த அப்புறமா
வீடு கட்ட முடியல. இங்கேயே இருந்துட்டு புவனேஸ்வரில் கொஞ்சம் வீடு வாடகை எடுத்துகிட்டு ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணோம். ஆனால் அந்த டைமில் கொரோனா டைமு எந்த பிஸ்னஸும் வேலைக்கு ஆகலை. அங்கேருந்து மறுபடியும் ஏன்னா இங்கே வந்து வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு புவனேஸ்வர்லேருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு அமௌண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டா கூட அப்புறமா வந்து வேணால் வீடு ஃப்யூச்சரில் கட்டிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் அந்த டைமில் பிஸ்னஸும் வந்து வேலைக்கு ஆகலை. ஏன்னா கொரோனா டைமில் தான் 2020 தான் நாங்கள் வந்திருந்தோம். சரின்னு சொல்லிட்டு இந்த வீடு இப்படி இருக்கே, நம்ம புவனேஸ்வரில் இருக்கலான்னு அங்கேருந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் எதுவும் முடியல. அதுக்கப்புறமா வேறு வழியே இல்லை. சென்னையிலேருந்து எல்லாம் பாத்திரம் எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டு ட்ரெயினில் ஹஸ்பண்ட் வந்து சென்னை போயிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்த அப்புறம் எங்கள் வீடு வந்து இவ்வளோ தான், 2 ரூம் தான் இருக்குது வீடு. அந்த இப்போ சமைக்கிற ரூமில் வந்து பாதி வீடு அந்த பக்கம் மண் வீடு நல்லா இருந்தது. அதாவது கட்டிலெல்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே தான் வந்து இன்னும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தான் இவங்க இந்த மாதிரி உடச்சிருக்காங்க மாடு வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வீட்டில் இருந்துட்டு அப்பா வந்து இங்கேயே வந்து இந்த வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, இங்கே வந்து வீடு கட்டலாம்ப்பா, ஆனால் கொஞ்சம் நான் ஒரு கடை வைக்கிற மாதிரி பிளான் இருக்குது. நம்ம ரோட் சைடில் இடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து வீடு கட்டிக்கலாம். நம்ம இப்போ ஊரில் இருக்கிறோன்னா கண்டிப்பாக ஏதாவது நம்ம பிஸ்னஸ் ஒன்று பண்ணணும் நம்ம இன்கம் பண்ணுறதுக்கு. இங்கே வீடு கட்டிட்டால் நம்ம அங்கே கடை வச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த வீட்லேயே வந்து கடை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது சொன்ன அப்புறம் அப்பாவும் வந்து யோசிச்சுட்டு எங்கள் மூத்தார்கிட்டயே சொன்னாங்க. ஏன்னா அவங்களையும் கேட்கணும். அவங்கள கேட்ட அப்புறம் அவங்களும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு வேணும்னா நீ கட்டிக்கன்னு சொன்னாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு என்னோடய ஜுவல்ஸு, நான் கல்யாணத்துக்கு போட்டுட்டு வந்த எல்லா ஜுவல்ஸும் அந்த இடத்துல நான் வந்து அடமானம் வைக்கலான்னு நினச்சேன். அப்புறமா பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து ஒரு அப்பாச்சியில் வண்டி வாங்கியிருந்தாங்க. அவங்களோட வண்டியே வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து அவங்க வச்சுருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு இந்த வீடு இப்போ நாங்கள் இருக்கிறோம் இல்லைங்களா, அந்த வீடை வந்து கட்டினோம். நான் இந்த பக்கம் வீட்டில் இருந்துட்டு எங்கள் ஓரக்குத்தி கூட இவங்க கூட எல்லா வேலையும் செஞ்சுட்டு, அதோட அந்த 3 இயர்ஸ் வந்து நான் வீடியோவே போடாமல் இருந்ததுக்கு காரணமும் அதான். இங்கே இவங்க கூட சேர்ந்து எல்லா வேலையும் செய்யணும். அப்படி வீட்டுக்குள்ளே வேலை செய்யலைன்னா என்ன நடக்கும்னு தெரியும். அதனால் இங்கே நான் எல்லா வேலையும் செய்வேன். அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து சென்னைக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் காசு வந்து அந்த டைமில் ரொம்ப ஃபினான்ஷியலாக தேவைப்பட்டது. ஒரு வீடு கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கீழேருந்து எதுவுமே கிடையாது, சாதாரண நிலம். எல்லாம் மண் போட்டு ஹைட்டாக பண்ணி அந்த வீடு கட்ட எவ்வளோ அமௌண்ட் அந்த டைமில் தேவைப்பட்டிருக்கோன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். அது எல்லா அமௌண்ட்டும் நாங்கள் அந்தளவுக்கு சேவிங்ஸ் வைக்கலை. ஏன்னா எல்லா மந்த்தும் வீட்டுக்கும் காசு கொடுப்போம். ப்ளஸ் சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடு கட்டுறதுக்கு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற டைமில் அவங்க சென்னை கிளம்புறேன்னு சொன்னாங்க. நான் வந்து சரி நீங்கள் சென்னை கிளம்புற மாதிரி இருந்தால் நானும் வந்து ஜுவல்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்து திட்டினாங்க, ஜுவல்ஸ்லாம் ஏன் சேல்ஸ் பண்ணணும், நம்ம இருக்கிற காசை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. நான் வந்து இல்லை, நீங்களே சென்னைக்கு போகும்போது இப்போ நீங்கள் சேவிங்ஸ்லாம் போட்டிங்க, ப்ளஸ் வந்து வண்டியே விற்கிற அளவுக்கு வந்துட்டிங்க, அப்புறம் நான் மட்டும் நகையெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நகையும் வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டேன். சின்ன சின்ன நகையை கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டணும். 1.5 வருஷம் வந்து சென்னையில் இருப்பாங்க. என்னோட 2 பசங்களை வச்சுட்டு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு யூடியூப் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த டைமில் ஒரு சில வீடியோஸ் மட்டும் போட்டிருந்தேன். அப்போ தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் லோவாக ஆரம்பிச்சிட்டாங்க, வியூஸு சுத்தமாக வரலை. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன். அந்த டைமில் நான் நினச்சது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அதுக்கப்புறம் வியூஸு சுத்தமாக இல்லை. இப்போ வரைக்குமே அந்தளவுக்கு என்னோடய சேனலில் வியூஸே இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி பரவாயில்ல, நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கண்டினியூவாக இது வரைக்குமே வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம் எப்படி ஃப்யூச்சரில் இருக்கும்னு சொல்லிட்டு. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வியூஸு நிறைய பேர் வந்தாங்கன்னா. நம்ம வந்து ஒடிஷா கல்ச்சுரல் பற்றி பார்க்குறதோட ப்ளஸ் ரெமெடிஸ், ரெசிபீஸ் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பண்ணுறோம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டிட்டு அந்த பக்கம் ஒரு 1.5 வருஷம் ஆகிடுச்சு. 1.5 வருஷம் முடித்த அப்புறமா நாங்கள் அந்த பக்கம் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு பாத்திரம் பண்டெல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஹஸ்பண்ட் வந்து புவனேஸ்வரில் வேலை செஞ்சிட்ருந்தாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த சப்போர்ட் கிடையாது. ஹஸ்பண்ட் வந்து தனியாகவே அவங்க எல்லாத்தையும் கட்டினதுனால கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஃபினான்ஷியலாக தேவைப்பட்டதுனால மறுபடியும் வந்து சென்னைக்கு இப்போ தான் ரீசெண்ட்
டைமில் ஒரு 1 இயர் ஆச்சு கிளம்பியிருக்காங்க. ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேர்த்து எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் பாத்திரம் இந்த பொருள்லாம் வந்து அவங்க ரூமில் தான் மோஸ்ட்லி கட்டில் கீழே வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த பக்கம் போன உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே எல்லாமே நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த பக்கமாக எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ரூமில் வச்சுருக்காங்க. அவங்க ரூமில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ பொருள் இங்கே இருக்குது. இந்த வீட்டில் தான் எங்கள் மாமியார் வந்து தூங்குவாங்க. சமைச்சு முடிச்ச அப்புறம் இந்த மாதிரி தான் வந்து ஒரு பிண்டை போடுவாங்கன்னு சொல்லி 2வது பிண்டை இந்த மாதிரி போட்டுட்டு எங்கள் மாமனார் வந்து சாமி கும்பிட்டாங்க. அவங்களோட முன்னோர்களை கும்பிட்டுட்டு தண்ணி வந்து தெளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரையும் உட்காந்து சாப்பிட சொன்னாங்க. எங்கள் பசங்க 2 பேர், எங்கள் ஓரக்குத்தியோட பையன் இவன், அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனாரோட பையனும் எங்கள் வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவனும் ஒரு பிளேட்டில் உட்காந்துட்டான். இங்கே தான் வந்து வீட்டில் சமைக்கிற இடத்துல ஓரத்தில் இந்த மாதிரி அவர்களுக்காக ஒரு இலை வச்சு, அதுக்கப்புறம் வீட்டு பின்னாடி வந்து இன்னொரு இலையில சாப்பாடு, டால்மா, ஊறுகாய், பாயாசம்லாம் வச்சு வீட்டு பின்னாடி. இப்போ என்னென்ன சமைச்சிருக்காங்க பாருங்கள். இதான் வந்து டால்மா, வெங்காயம் பூண்டெல்லாம் போடாமல் பச்சரிசி சாதம் செஞ்ச டால்மா. அதுக்கப்புறம் பச்சரிசி சாதம், ஊறுகாய், பாயாசம் எல்லாமே ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இப்படி தான் வந்து எல்லாம் சமைச்சு முடித்த அப்புறமா எல்லோரும் சாப்பிட்டாங்க. எங்கள் மாமனார், எங்கள் மாமியார், எங்கள் மூத்தார், பசங்க எல்லோரும் சாப்பிட்ட அப்புறமா நானும் எங்கள் ஓரக்குத்தியும் சாப்பிட உட்காருவோம். நான் வந்து எனக்கு சாப்பாடு வந்து இவ்வளோ போட்டுட்டாங்க. நான் முன்னோருக்காக அங்கே வச்சுருந்த தட்டில் சாதம் இருந்தது, அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் வச்சுருந்ததுனால எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. சாதம், டால்மா, ஊறுகாய், அதுக்கப்புறம் பாயாசம் வச்சு நான் வந்து சாப்பிட்டேன். அவங்களும் வந்து எங்கள் ஓரக்குத்தியும் வந்தாங்க. அவங்களும் சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ஏதோ சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க சாப்பிட்டு முடித்தாங்க. நல்லா ஏதோ பேசிவிட்டு அவங்களோட பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா சாப்பிட்ட அப்புறம் நான் தான் எல்லா பாத்திரத்தையும் கழுவணும். அவங்க பாத்திரம் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நான் எந்த பாத்திரத்தையும் கழுவ முடியாது. அதனால் அவங்க சாப்பிட்ட உடனே அவங்களோட பாத்திரத்தை தனியாக கழுவி வச்சுட்டு வந்தாங்க. வந்த அப்புறமா நான் வந்து சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு, அவங்க அடுப்பாண்டையெல்லாம் கழுவிட்டு, அவங்க அடுப்பாண்டெல்லாம் துடைச்சிட்டு, பாத்திரத்தில் சாப்பாடெல்லாம் மாற்றி எல்லாம் சின்ன பாத்திரத்துக்கு வச்சுட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்தாங்க. இந்த பக்கம் இந்த இலையெல்லாம் அப்படியே இருக்குது பசங்க சாப்பிட்டது. ஏன்னா நாங்கள் சாப்பிட்ட அப்புறம் இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு போய் குளத்துல தான் போடணும். அதனால் வந்து அங்கே ஒன்றாவே வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடித்த அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு போய் எங்கள் மாமியார் குளத்துல போடுவாங்க. அதனால் அதுக்கப்புறம் ஒரு 5 மணி 4:30 மணி மேலே ஆகிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. வீட்டுக்கு வந்து வீடு வாசல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் முடித்து தண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து பாத்திரம் நான் அந்த பக்கம் போயிட்டதுனால இந்த பக்கம் வந்து எங்கள் நாத்தனார் பையனுக்கு சாப்பாடெல்லாம் எங்கள் மாமியார் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் அப்படியே போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஈவினிங் வந்து விளக்கேற்றி சாமி பூஜை பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் பையன் வந்துட்டான் டியூஷன்லேருந்து. 2 பேரும் 4 மணிக்கு நான் வந்து அப்புறமா 2 பேரையும் டியூஷனுக்கு அனுப்பினேன் கிளப்பி. அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து மறுபடியும் வீட்டில் அவங்களோட வேலையெல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. கை கால் கழுவிட்டு வர்றது, அதுக்கப்புறம் புக்கெல்லாம் எடுத்து வைக்கிறது, எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாமிக்கு விளக்கேற்றும் போது என் கூட வந்து எடுத்து ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒடிஷாவில் எப்பவும் பூஜை பண்ணுற விழாவுக்கு நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நானும் பூஜை பண்ணி முடிச்சுட்டு யூஸ் எதுவும் இன்றைக்கி பண்ணலை. ஏன்னா கரண்ட் வந்து போயிட்டு வந்துட்டே இருந்தது. அதனால் எதுவும் பண்ணலை. இப்போ அந்த பக்கம் வீட்டில் நான் இருக்கும்போதே காலையிலேருந்தே என்னெல்லாம் வேலை செய்வேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே வீடு வாசல் பெருக்கிறது நானும் அவங்களும் ஷேர் பண்ணி பெருக்குவோம். அவங்க வீட்டுக்கார் சாப்பிட்ட பாத்திரத்தை அவங்க கழுவுவாங்க. மீதி எல்லா பாத்திரத்தையும் நான் கழுவுவேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து அப்புறமா அவங்க வந்து அடுப்பு பற்ற வைப்பாங்க. அப்போ வந்து கேஸில் செய்ய மாட்டாங்க, அடுப்பில் மட்டும்தான் செய்வாங்க. அடுப்பு பற்ற வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு அடுப்பு வந்து ஈஸியாக பற்ற வைக்க வராது. வந்த புதுசில் அவங்க பற்ற வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா நான் பட்டாணியை வச்சு அடுப்பு மேலே வேக வச்சு வெந்த அப்புறம் வெளியே இறக்கி தட்டில் கொட்டி தோல்லாம் ரிமூவ் பண்ணி குழம்பு செஞ்சுருவேன். அவல் வறுத்து அவல் தாளித்து அதை ரெடி பண்ணி வைப்பேன். டீ போட்டு ரெடி பண்ணி வைப்பேன். எல்லாேருக்கும் சாப்பிட கொடுக்கும்போது அவங்க வந்து கூட சேர்ந்துப்பாங்க. சாப்பாடு கொடுத்து முடித்து அவங்க மாடு வச்சுருக்காங்கனால அடிக்கடி வந்து அங்கேயே போயிட்டு அவங்க வீட்டுக்காரர் கூட மாடு வேலை அந்த பால் கறக்கும் போது அங்கே நிற்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. பால் அளந்து கொடுக்குறது அதெல்லாம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில் கஞ்சி குடிக்கணுன்னா எல்லாேருக்கும் இப்போ பொரியல் பண்ணணும். அந்த பொரியலை நானே பண்ணிவிடுவேன். பொரியல் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வைப்பேன். மறுபடியும் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மதியத்துக்கு சமைக்கிறதுக்கு கட் பண்ணி கொடுக்குறது, நசுக்கி கொடுக்குறது, இடித்து கொடுக்குறது எல்லா வேலையும் நான் பார்த்துப்பேன். அவங்க வந்து சமைப்பாங்க. ஏன்னா டால்மா அவங்க சமைக்கிறது தான் வந்து அப்போல்லாம் வந்து இந்த பக்கம் சமைக்கிறதுன்னா அவங்க தான் சமைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து சமைக்கிறேன் நீங்கள் கட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க.
ஒரு வேளை நல்லா இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க, ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் சமைக்கிறதில்ல. அவங்களே தான் சமைப்பாங்க. ஆனால் நைட்டில் வந்து நான் சமைப்பேன். நைட்டில் மறுபடியும் ரொட்டிக்கு அவங்க தேய்ச்சிட்டு பிசைஞ்சிட்டு தேய்ச்சி கொடுத்தாங்கன்னா நான் ரொட்டி சுடுவேன். காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணுவேன். மறுபடியும் பால் சூடு பண்ணி வைக்கிறது, ஈவினிங் டீ போடுறது, இதெல்லாம் என்னோடய வேலை. மதியத்தில் சமைக்கிறது அவங்களோட வேலை, மற்றபடி பரிமாறுறது அவங்களோட வேலை. ஏன்னா நான் பரிமாறினேன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிவிடுவேன். அப்புறம் யாரும் சாப்பிடாம வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க அளவாக பார்த்து கொடுப்பாங்க எல்லா பொருளையும். அதனால் அவங்க தான் பரிமாறுவாங்க. சமைக்கும்போது நான் குழம்பு செய்கிறேன், இது பொரியல் பண்ணுறேன், இந்த மாதிரி வேண்டாம் நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு தெரியல, ஏன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சமைக்கிறது கஷ்டமா இல்லை சைடு வேலை செய்கிறது கஷ்டமான்னு சொல்லி. அதுவும் இங்கே வீட்டு பின்னாடி போயிட்டு தண்ணி கொண்டு வரணும், அங்கேருந்து எல்லா பொருளும் கொண்டு வரணும். நம்ம அரிசி கழுவணும், காய்கறி கழுவணும், எல்லாமே வந்து அங்கே போய் தான் கழுவி கொண்டு வரணும். ப்ளஸ் வந்து இந்த டால்மா வந்து தினமுமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த மசாலாவுமே தினமுமே வந்து அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க, அதை நசுக்க சொல்லுவாங்க. அதில் ஹஸ்பண்டும் சென்னையில் இருந்தாங்க. நான் ஒண்டியாக பசங்களையும் கேர் பண்ணிவிட்டு என்னோடய வேலையும் பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் வேலையும் பார்த்துட்டு, சமைக்கிறது எல்லா வேலையும் பார்த்துட்டு அந்த பக்கம் வீட்டில் இருந்தேன். ஆனால் அப்போ கூட நான் ஒரு நாள் கூட அவங்கக்கிட்ட எதுக்காகவுமே சண்டை போட்டதில்லை. அவங்க எந்த வேலை சொன்னாலும் நான் அதை வந்து செஞ்சுப்பேன். ஒரு நாள் கூட எதுவுமே பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து என்னென்னா, இப்போ இந்த வீட்டில் இருக்கோம், நம்ம இப்போ வீடு கட்டின அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். அது வரைக்கும் நம்ம எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும். இல்லைன்னா இவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது ஒரு பேச்சு வந்தால் கூட அதை வந்து இவங்க எப்போவுமே சொல்லி காட்டுவாங்க, இங்கே இருக்க முடியல, அதனால தான் அவங்க சண்டை போட்டு அங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி. அதனால் நான் வாயே திறக்க மாட்டேன் எந்த விஷயத்துலையுமே. மோஸ்ட்லி நிறைய பிரச்சனைகள் வரும், தெரியும். வீட்டில் வந்து பசங்கள்லாம் வந்து ஒன்றா இருந்தால் எப்படி நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. மோஸ்ட்லி எங்கள் பசங்க வந்து சென்னையிலேருந்து நான் அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, யார் பேச்சுக்கும் போக மாட்டாங்க. ஆனால் அவங்க இங்கே வந்து இருக்கிற பசங்க அந்த மாதிரி கிடையாது. எங்கள் மூத்தார் பையனும் அந்த மாதிரி கிடையாது. குழந்தைங்க தானே, சரி அதனால் நானும் எதுவும் கண்டுக்க மாட்டேன். ஆனால் அவங்க அந்த மாதிரி விட மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயம்னா கூட ரொம்ப வந்து இது பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நான் கண்டுக்கவே மாட்டேன். இவ்வளோ வேலை செஞ்சுட்டுமே கூட நான் எப்பயாச்சும் சும்மா ஒரு ஃபோன் பிடிச்சிட்டு ஏதாவது செக் பண்ணுறேன், ஒரு யூடியூப்பில் ஏதாவது பார்க்குறேன், ஒரு எடிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் சம்டைம்ஸ் போடுவேன். பிடிச்ச உடனே வந்து வெளியில் போயிட்டு ஃபோன் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கேன் எல்லா டைமில் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் சுத்தமாகவே வந்து மோஸ்ட்லி வீடியோ போடுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் பரவாயில்ல, ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே சண்டை வந்து அப்பா அம்மா வந்து வயசானவங்க, அவங்க மனசை கஷ்டப்படுத்துறதை விட நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைமில் சுத்தமாகவே யூடியூப்பில் வந்து வீடியோஸை ஜஸ்ட் வந்து ஃபோட்டோஸில் எடுத்து எடிட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சில டைமில் அவங்க வந்து ஓரக்குத்தி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நான் சமைக்கிறேன்னா அந்த டைமில் கட் பண்ணி கொடுக்குறது, இப்போ மதியானம் சாயங்காலம் டைமில் காலையில் டைமில் அடுப்பு பற்ற வைக்கலன்னா அவங்க பற்ற வச்சு கொடுக்குறது, நைட்டில் வந்து ரொட்டி தேய்ச்சிட்டு நான் ரெடி பண்ணி கொடுத்தா எடுத்துகிட்டு போய் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. மதியம் அவங்க வந்து பரிமாறி கொடுப்பாங்க, நான் போய் எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுப்பேன். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா தட்டு எடுத்துகிட்டு போய் கழுவுறது, இதெல்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் செய்வாங்க. ஆனால் ஒடிஷாவில் வந்து என்னென்னா மோஸ்ட்லி பெரிய மருமக தான் வந்து கொஞ்சம் பண்ணுவாங்க. எப்படி எல்லா இடத்துலையும் அப்படி தான், அந்த மாதிரி தான் அவங்க வந்து கொஞ்சம் ஓவராக வந்து அவங்க சொல்கிறது தான் சட்டம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே அவங்க இருப்பாங்க. எனக்கு தெரியும், ஆனால் நான் கண்டுக்க மாட்டேன். இதெல்லாம் நம்ம பெருசு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருப்பேன். இப்போ வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து கோயிலேருந்து வருது, இல்லை யாராச்சும் வந்து கெஸ்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து எதுவுமே நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இதை நீ வச்சு கொடு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களே எடுத்துகிட்டு போய் வச்சுப்பாங்க. நமக்கு வேணும்னா நம்ம கேட்டால் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இல்லைன்னா அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மாமியாரும் அதே மாதிரி தான். 2 பேரும் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இப்போ வரைக்குமே அப்படி தான். ஏன்னா அவங்க சொல்கிறது தான் எங்கள் மாமியார் வந்து கேட்பாங்க. ஏன்னா அந்த பக்கம் வீட்டில் அவங்க தான் சமைக்கணும், அவங்க தான் வந்து அப்போத்துலேருந்தே சமைச்சிட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட தான் இவங்க சாப்பிட்றாங்கனால ஒரு அந்த ஃபீல்லே இருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து மாதம் மாதம் காசு கொடுக்குறது, வீட்டுக்கு எது வேணாலும் நம்ம செய்கிறது, அதெல்லாம் வந்து அவங்க கேர் கிடையாது. நான் யார் சாப்பாடு அவங்க கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மோஸ்ட்லி அச்சாச்சில் எங்கள் மாமியார் இருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட எப்போவுமே அவங்க சமைச்சு கொடுத்துருக்காங்க, அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் நான் வந்தேன் 2 வருஷமாக. மற்றபடி அவங்க ஃபஸ்ட்லேருந்தே அவங்க அங்கேயே இருந்ததுனால அவங்கக்கிட்ட தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் அந்த பேச்சு கேட்டுட்டு உடனே வந்து என்கிட்ட அதை சண்டை போடுவாங்க. நிறைய சண்டை அந்த மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு சில பிரச்சனை சண்டைன்னா நல்லா
நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் நான் நார்மலாக ஜென்ரலாக நிறைய விஷயம் சொல்கிறேன். ஆனால் யாருமே பார்க்குறதில்ல. சரி பரவாயில்ல, ஒரு வேளை சண்டை பிரச்சனை இதெல்லாம் பண்ணால் தான் பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு மைண்ட் செட் வந்தது. ஆனால் நான் வந்து சண்டையெல்லாம் போடலை. அந்த டைமில் என்கிட்ட நிறைய வந்து பேசுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் எதிர்த்து. ஒரு சில டைமில் சொல்லியும் இருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய சண்டை பிரச்சனைகளை தானே விரும்பி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் போதுங்க, இதுவே ஸ்டோரி நிறைய சொல்லிட்டேன். அதோடய வீடியோவும் ரொம்ப லென்த் ஆகிடுச்சு. இப்போ நைட் வந்து என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி பார்க்கலாம். மகாபிரசாதம் கோயிலேருந்து அப்பா பூஜை பண்ணிட்டு கொண்டு வந்திருந்தாங்க அந்த பக்கம் வீட்டுக்கு. அதில் எனக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. தினமும் மிளகா சீரகம் பட்டையெல்லாம் குழம்பு வந்து ஒரு நாள் செஞ்சுட்டு அதை டெய்லி வைக்க மாட்டாங்க. ஜெகநாத் சாமி கோயில் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இவ்வளோ தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டில் வந்து கஞ்சி சாதமும் டால்மா வச்சுருந்தேன். நான் சாப்பிடல, வெறும் மகாபிரசாதம் மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த கஞ்சி வச்சு மூடி வச்சிடுறேன். நாளைக்கு காலையில் குடிச்சிக்கலாம். டால்மா வந்து வெளியில் வந்து மாடு தொட்டியில் கொட்டிட்டு கழுவிடுவேன் பாத்திரம்லாம். அதுக்கப்புறமா வந்து பசங்க வந்து அந்த பக்கம் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஏன்னா மதியம் செஞ்சு சாதம் வந்து டால்மா பாயாசம் பொரியல் இது எல்லாமே வந்து சேர்த்து நைட்டுக்கும் சேர்த்து தான் செஞ்சுருப்பாங்க. அதனால் எல்லா பொருளும் அங்கே வச்சுட்டு பசங்களை வந்து நைட்டுக்கு வர சொன்னிருந்தாங்க. அவங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து பிரசாதம் கொண்டு வந்திருந்தாங்க. அவல் பிரசாதம், வாழைப்பழம். அதுலேருந்து கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுட்டு பிரசாதம்னால கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு படுத்துட்டோம். பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அப்பா வந்து அப்புறமா தூங்கும்போது கரெக்டாக 10:15 போல் ஆகிடுச்சுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட் இன்றைக்கி விலாகு. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டெய்லி லைஃப்பில் என்னெல்லாம் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல விஷயங்களாக சொல்லலாம்னு நினச்சிட்டு தான் நான் வந்து நல்லதாகவே பண்ணிகிட்ருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள் நம்ம சேனல் பற்றி. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா இருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.